ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து அதிகமாக கவலைப்படுகிறாய். நான் சொல்லும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ பின்பற்றி பார்க்கிறாயா? நான் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் நீ பின்பற்றி பார்த்துவிட்டாய் என்று வைத்துக்கொள். அதற்கு பிறகு நீ நிச்சயமாக சொல்கிறேன், அதையே தான் தொடர்ந்து செய்வாய். இந்த வாராகியானவள் எதையுமே தேவையில்லாமல் சொல்வது கிடையாது. என்னுடைய பிள்ளைகளுக்கு மனதில் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்க வேண்டும், ஐஸ்வர்யங்கள் இருக்க வேண்டும், எல்லா விதத்திலும் உனக்கு இன்பங்கள் இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். இப்பொழுது நான் சொல்லும் விஷயத்தை செய்து பார். உனக்கு எப்பொழுதும் மனதில் பாரங்கள் இருக்கிறது, தேவையில்லாத கவலைகள் இருக்கிறது, எந்த ஒரு நிலையிலும் உனக்கு நிம்மதியே இல்லாமல் இருக்கிறது. ஒரு விஷயம் நடந்தால் அடுத்தடுத்த விஷயங்கள் ஏதோ நடந்து கொண்டே இருக்கிறது என்று உன்னுடைய மனமானது கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ இந்த நேரத்தில் செய்து பார். அதாவது மனதால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் தவறாக நடக்கவில்லை, நான் நல்லதாகத்தான் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே பாதுகாப்பான நிலைமையில் தான் இருக்கிறது, என்னுடைய எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக்கொண்டு, அதாவது மனதால் பெரும் மூச்சை விட்டு, சரி இனிமேல் நான் எல்லாவற்றிலும் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்பதை சொல்லிப்பார். அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நல்லதெல்லாம் நடக்கும் என்பது யோசிக்கவே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருந்தது. சொல்ல போனால் யோசிக்கவே முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக அற்புதத்தை நீ சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது என்னுடைய தங்கமே. சில நேரத்தில் உன்னாலேயே பொறுத்து கொள்ள முடியாது, என்னடா இது வாழ்க்கை என்று. அந்த நேரத்தில் இதே போன்ற விஷயத்தை செய்து பார் என்னுடைய தங்கமான பிள்ளையே. காலம் காலமாக உன்னோடு நான் இருக்கிறேன். உனக்கு மட்டும்தான் நீ நினைக்கிறாய் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இப்பொழுதுதான் இருக்கிறேன், நீ வேண்டிய பிறகுதான் நான் வந்தேன் உன்னோடு என்று நீ நினைக்கிறாய். ஆனால் கிடையவே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுது தெரியுமா வந்தேன்? எப்பொழுதுமே ஜென்மம் ஜென்மமாக நான் உன்னோடு தான் இருக்கிறேன். அவசரப்பட்டு நீ நிச்சயம் உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து காயங்களும் நீங்கும் நேரம் வந்துவிட்டது. பரபரப்பான நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் நீ இதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எதுவுமே உன்னை மீறி போகாது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு திருப்தியாகத்தான் இருக்கும். சொல்லப்போனால் உன்னுடைய வாழ்வில்